டே 1 செகண்ட் மேட்ச்சு செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸ் வர்சஸ் வீரகுரு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் போட்டியிலையும் பவுலிங் டீம் தான் ஜெயிச்சிச்சு. ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்கார். வீரகுருக்காக மொதல் ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு. மொதல் பாலே நல்லா லைன் எடுத்து போட்டார். பரத் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். செகண்ட் பால் மறுபடியும் ஒரு டாட் பால். அவுட் அப்பீல் பண்ணுறாங்க. அவுட்டுங்க டேரக்ட். நல்ல கீப்பிங், நல்ல க்ளோவாக இருக்குது. 1 டவுன் பேட்ஸ்மேனாக புஷ்பராஜ் வந்திருக்காரு. மறுபடியும் கீப்பர் கையில் போட்டார். ஆனால் ஒயிட் கொடுத்துருக்காரு நம்ம பேர் யோசிச்சு. ரீபால் கவர்ஸ் நல்லா தூக்கி விட்ருக்காரு எலகன்ஸாக. 4 போகும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். போயிடுச்சுங்க. எதுவுமே பண்ணல. டைமிங் தான் நல்லா டைம் பண்ணார் புஷ்பராஜ். பவுண்ட்ரி மொதல் பவுண்ட்ரியை அவங்க அன்றைக்காக எடுத்து வர்றாரு. 4th பால் நல்லா போட்டார். ஆனால் ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டில் நேராக போச்சு. கனெக்ஷன் சரியாக கிடைக்கல. நெக்ஸ்ட் பால் மொதல் பாலே ஒரு ஸ்விட்ச் இட்டு போட்டாருங்க பரத். 4 ரன் பார்ப்போம். போயிடுச்சு. அவர் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பாலே ஸ்விட்ச் இட்டு 2வது 4 எடுத்து வராங்க. களத்தில் இருக்க 2 பேட்ஸ்மேனுமே ஆளுக்கு ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க அவங்க டீமுக்காக. ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் ஸ்லோயராக போட்டார். கேட்சுக்கான சான்ஸாக பார்ப்போம். வெளில போயிடுச்சுங்க. நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அங்கிட்டு விண்டன் சைடு தான் இருக்குது. செகண்ட் ஓவர் போட சாமி. ஃபஸ்ட் பால் ஆஃபில் ஏற்றி போட்டார். ஒரு ஓவர் த்ரோங்க. ஒயிட் +1 கிடச்சிருக்கு. மொதல் ஒரு முடிவில் 16 ரன் அடிச்சு ஆடிருக்காங்க செங்கிலிப்பட்டி. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஒயிட் போட்டுறாரு சாமி. ஃபஸ்ட் பால் பெரிய ஷாட்டுங்க. வெளில செகண்ட் 6 எடுத்து வராரு பரத். நல்லா பேட்டை விட்றதுலாம் வெளில போகுது. ஸ்ட்ரைட்டில் காற்று அந்த சைடு தான் அடிக்குது. சாதகமாக இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக விளாட்றாரு பரத் இது வரைக்கும். டாட் பாலுங்க யோசிச்சு போட்டார். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு. 6 பார்ப்போம். வெளில போயிடுச்சுங்க. அடுத்த 6 நல்லா யூஸ் பண்ணுறாங்க பவர் பிளேவை செங்கிலிப்பட்டி. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி பேர்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க செங்கிலிப்பட்டி. 2 யங்ஸ்டர்ஸுங்க. பரத் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பவுண்ட்ரி 6ன்னு அடிச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். கேட்சுக்கான சான்ஸா கையில் பட்டு வெளியே வச்சுங்க. அடுத்த 6 ஒரு குரூஷியலான பவர் பிளே. லாஸ்ட் பால் நல்லா போட்டாருங்க. இந்த பால் ரீச்சில் போட்டார். டாட் பால். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பிச் பால். என்னன்னு தெரில. 6 கொடுத்துருக்காங்க அங்கேருந்து. தேர்ட் ஓவர்லேயும் மொதல் பால் 6ங்க. 2 ஓவர் 42 இருந்துச்சு. மொதல் பால் 6 அடிச்சிருக்காரு புஷ்பராஜ். தேர்ட் ஓவரில் இதையும் அடிச்சிருக்காருங்க. வெளில போயிடுச்சு. பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு. நல்லா கம்யூனிகேட் பண்ணி நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் யங்ஸ்டர்ஸுங்க. நல்லா பேட்டிங் எடுத்து போயிட்டு இருக்காங்க. மொதல் ஓவர்லேயே ஒரு விக்கெட் இருந்தாலும். நெக்ஸ்ட் பால் ஹார்ட்ரிக் 6 போவாரா புஷ்பராஜ். ஸ்லோயராக யோசிச்சு போட்டார். தலையோட உருண்டு போயிருக்கு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க வடிவேல். அதையும் பவுண்ட்ரி போயிருக்கு. பேசிக்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க வீரகுருங்க. நெக்ஸ்ட் பால் இதையும் அடிக்க முயற்சி எடுத்தார். ஆனால் கனெக்ட் ஆகலை. டாட் பால். 3 பாலில் 2 6 ஒரு 4 எடுத்து வந்தார் புஷ்பராஜ். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். இதையும் அடிச்சாங்க வெள்ளங்க. 3வது 6 இந்த ஓவர்லேயே புஷ்பராஜ் 3 6 அடிச்சிருக்காரு. இந்த ஓவர்லேயே ஒரு 4ம் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. இது
ஒரு டாட் பால் போட்டிருக்காரு பவுலர். 3 ஓவருக்கு 63 அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் போட்ட சதீஷ் கண்டினியூ பண்ணுறாரு மறுபடியும். மொதல் பால் நல்லா போட்டார், ஆனால் கீப்பர் பீட் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு ரன் மட்டும்தான். செகண்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால். பட் இதையும் கீப்பர் பீட் பண்ணிடுச்சுங்க, பிடிக்க முடியல ஒரு ஆள். நல்லா தான் பண்ணுவார். நெக்ஸ்ட் பால் 2 பாலுமே பைஸில் மட்டும் தான் ரன் வந்திருக்கு. அடிச்சிருக்காருங்க சொன்னோடனே 6 லெக்லேயே போட்டார், அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருக்காரு பரத். நல்ல பேட்சிங். நெக்ஸ்ட் பால் அடித்து போட்டிருக்காரு. 6 அண்ட் 6ங்க. இதையும் ஒய்டு பாலுமே ஏறி போய் 6 அடிச்சிட்டாரு ஷார்ட் பிச் பால்னால. 6ஸில் இது வரைக்கும் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸ். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் ஒன்று கரெக்டாக யூஸ் போட்டார் சதீஷ். ஒருத்தோட லாஸ்ட் பால் லெக்கில் போட்டார், ஒய்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு அது மாதிரி. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். ஃபீல்டர் உள்ளே வராரு, எடுத்துட்டாருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரத் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போகிறாரு. நல்லா ஆடி கொடுத்தாரு. 4 ஓவருக்கு 78 அடிச்சு ஆடிருக்காங்க செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸ். 5th ஓவர் போட வர்றாரு. மொதல் பாலே ஸ்ட்ரைட்டில் நேருக்கு நேராக பவுண்டரி எதுவும் போகல, ஆனால் 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு த்ரோ தான். 2 சேஃபாக ரீச் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் சதீஷ் நல்லா திரும்பி போட்டார், கரெக்டாக ஃபீல்டர் கையிலே போயிட்டு செட்டப் இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, 6 பார்ப்போம். ஆள் இருக்காருங்க, சேஃபாக எடுத்துட்டாரு ஆதவன். நல்லா ஆடிட்டு இருந்த புஷ்பராஜ் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் திரும்பி போட்டுறாரு, மடக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சா 6 பார்ப்போம். வெளில பேசுங்க, வந்த மொதல் பாலே 6 அடிச்சிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் திரும்பி போட்டுறாரு. பவுண்டரி எதுவும் போகலன்னு நினைக்கிறேன் இந்த தடவை. எடிசன் வந்த மொதல் பாலே 6 அடித்தார், தட்டி விட்டு சிங்கிள் எடுத்துறாங்க. கோகுல் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. பட் மிஸ் டைம் பண்ணுறனால சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 போனால் நல்லா தான் போட்டுருக்காரு சதீஷ் இந்த ஓவரை. 5 ஓவருக்கு 88 அடிச்சு ஆடிருக்காங்க செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸ். லாஸ்ட் ஓவர் போட்ட ஆதவன் யோசிச்சு நல்லா ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டார். லெக்கில் பட்டு ஒரு ரன் கூட போகல, லெக் பைஸ் இல்லை. ஏன்னா செகண்ட் பால் ஒரு வைடு போட்டிருக்காரு, பெரிய வைடு இது. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு, 6 பார்ப்போம். வெளில போயிடுச்சுங்க. லாஸ்ட் ஓவரில் கோகுலுக்கு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துட்டு இருக்காரு. மேக்ஸிமைஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 6 அடித்தா 100 ரன் அடிச்சிருவாங்க டீமாக. தேர்டு பால் மறுபடியும் மடக்கி அடிச்சிருக்காரு, எடுத்துட்டாங்க. சரியான ரன்னிங் கேட்ச் கோபிக்கிட்டேருந்து. நல்ல ஃபீல்டர் அவர். ஆதவன் அவருக்கு மொதல் விக்கெட் எடுக்கிறாரு. 6 அடித்தா கோகுல் அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாருங்க. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி சிவா உள்ளே இருக்கார். அந்த மொதல் பாலே ஒரு கட் ஷாட் அடிக்கிறார். 4 போகுமான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. போகலை, நின்றுச்சாங்க. 2 ரனுக்கான சான்ஸ் ஈஸி. உள்ளே நிற்க வச்சு ஓடுறாங்க. 3 ரன் போனாங்க, ஆனால் அவுட் ஆகிட்டாருங்க. லெஃப்டி சிவா வந்தோடனே ரன் அவுட் மூலமாக விலகிட்டு போகிறாரு. 5th பால் மறுபடியும் பிச்சை அடிச்சு விட்டு வர்றாங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் போட்டார் திருவி. பாயிண்ட் திசையில் 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. இங்கே அடிக்க முடியலங்க. நல்ல எஃபர்ட்டுங்க கீப்பர்ட்டு இருந்தானா. 2 ரன் கிடச்சிருக்கு லாஸ்ட் பாலில். செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸு 100 ரன்னுங்கிற இமாலய இலக்கை வீரகுருக்கு செட் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ 100 ரன் சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக்கில் இங்கே வடிவேலும் கோபி வந்திருக்காங்க ஓப்பனிங் பேரா வீரகுருக்காக. புஷ்பராஜ் அவர் கண்டினியூ பண்ண போகிறாரு செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங்ஸோட பால் ஃபுல் டாஸ் பால் ஒரு செக் பண்ணியிருக்காரு டிரைவாடி. செகண்ட் பால் நல்லா தூக்கி போட்ட ஃபுல் டாஸ் பாலை திருப்பி விட்டவொடனே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ரெண்டாவது பாலே வடிவேலு. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையரும். நெக்ஸ்ட் பால் ஆஃப்லே தள்ளி விட்டு ஓடுறாங்க. டேரக்ட் மிஸ் பண்ணி ஒரு ரன் தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு ரிஸ்கி சிங்கிள் இங்கே புஷ்பராஜ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கோபி பால் அடிச்சிருக்காரு 6ங்க. கிளியர் ஆகிடுச்சு. விண்டு அதுக்கு சாதக மாட்டேங்குது. அந்த திசையில் அடிக்கப்பட்ட லாங்கஸ்ட் 6 இன்னைக்கு. காற்று அடிக்குது. அதுக்கேற்ற மாதிரி தூக்கி மட்டும் விட்டார். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. 4ன்னு நினைக்கிறேன். 4 கொடுத்துருக்காங்க அம்பையர். 1 பவுன்ஸ் 4 போயிருக்கு. கோபி ஃபேஸ் பண்ண 2 பால்லே நல்லா ஒரு 6 ஒரு 4 எடுத்து வந்துட்டாருங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஒரு ரன்னுக்கான சான்ஸ் அங்கே. நெக்ஸ்ட் பால் திரும்பி அடிச்சிருக்காருங்க 6ன்னு நினைக்கிறேன். வெளில போயிடுச்சு கிளியராக கம்ஃபர்டபுளாக. திரும்பவும் சொன்னாங்க அதே மாதிரி ஓவரே ரிட்டர்ன் பேட்டு ட்ரை பண்ணி இதையும் வெளியே அனுப்பிச்சிருக்காரு வடிவேலு. ஒரு ஓவர் முடியல 23 அடிச்சு ஆடிருக்காங்க வீரகுரு. செகண்ட் ஓவரில் பால் கோகுல் போட்டிருக்காரு. ஒரு லோ ஃபுல் டாஸை 4 கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நின்றுச்சுங்க. அங்கே புஷ் பண்ணுறாங்க. இங்கே சேஃபாக ரீச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் மறுபடியும் தூக்கி விட்ருக்காரு. வெளில போயிச்சான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. யோசிச்சு போட்ட பால் தான். ஆனால் நின்று தூக்கி விட்ருக்காரு. ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் சின்னது தான். கிரவுண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஸ்மால் பவுண்ட்ரிஸ் தான். நல்லா பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க வீரகுரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு லென்த்தை பிடிச்சி போட்டாருங்க. பேக் ஆஃப் த லென்த்து ஒரு டாட் பால் போட்டுருக்காரு கோகுல். நல்ல கம்பேக் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. நல்லா சீவி விட்டுருக்காரு பாயிண்டில். வெளில போயிடுச்சுங்க 4. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு ஜூசி ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணுறாரு கோபி. இதெல்லாம் வெளில அமைச்சிருக்கலாம் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். எடுத்துட்டாருங்க. ஒரு எட்ஜு நல்லா ஆடிட்டு இருந்த கோபி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. விக்கெட்டை இழக்கிறாங்க வீரகுரு. கோகுல் ஸ்ட்ரைக்ஸுங்க. 2வது ஓவரில் 2 ஓவருக்கு 35 அடிச்சு ஆடிருக்காங்க வீரகுரு. ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆதன் உள்ளே வந்துட்டு இருக்காரு. ஸ்கோர் 2 ஓவருக்கு 35. ஒரு விக்கெட் இழப்பில் வடிவேல் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 3rd ஓவரில் பாலே நேரம் அடிச்சிருக்காரு. வேகமாக போயிருக்கானா ஒரு ரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஒரு யார்கர் பால். எடிசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யார்கரோட. நியூ பேட்ஸ்மேன் ஆதவன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இப்போ செகண்ட் பால் லெக் பை. பாலே ஒரு பெரிய சைடுக்கு முயற்சி எடுத்தார் ஆதவன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு யார்கர் பால். பைஸ் மூலமாக ஒரு ரன் கிடச்சிருக்கு இங்கே. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் பிச் பால். ஃபைன் லெக் திசையில் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். பவுலரே ஓடி வந்திருக்காரு. ஆனால் கீப்பரை சேஃபாக எடுத்துறாரு. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். நெக்ஸ்ட் பால் ஒரு லைஃபுங்க ஆதவனுக்கு. சான்ஸ் எடுப்பாரா யூஸ் பண்ணுவாரா? மறுபடியும் ஒரு லெக் பைஸுங்க. கனெக்ட் பண்ண முடியல அதனால் இன்னைக்கு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஃபைன் லெக் சைடில் ஒரு வைடு போட்டுறாரு. அடிச்சிருந்தாருன்னா வெளில போயிருக்கும். ரீபால் நல்லா சவுண்ட் விட்டு போட்டார். ஃபுல் டாஸாக யார்கரில் டாட் பால் போட்டிருக்காரு.
நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு எடிசன் இது வரைக்கும். 40 ரன் அடிச்சு ஆடிருக்காங்க இது வரைக்கும். 4th ஓவர் போட்ட கோகுல் கண்டினியூ பண்ணுறாரு. வடிவேல் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. மொதல் பாலே ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப்ல ஏற்றி போட்ட பால். எல்லாருமே திருவி தான் போடுறாங்க. பேஸ் யாருமே கொடுக்கல. பேஸ் ஆஃப்லாம் தான் போடுறாங்க இது வரைக்கும். பேஸ் கொடுத்தா வெளில அடிச்சிடறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பிச் பால் கனெக்ட் பண்ண முடியல. மிட் விக்கெட் திசையில் வேகமாக போயிட்டு இருக்கானா ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும். ஆதவன் மறுபடியும் இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் திருப்பி போட்டார். மிட் விக்கெட் திசையில் தள்ளி விட்டு ஓடுறாங்க. வடிவேல் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது நல்லது தான். பெரிய சைடுக்கு முயற்சி எடுப்பார். வெயிட் பண்ணி பார்ப்போம் மேக்ஸிமைஸ் பண்ணுறாரான்னு 4th ஓவரை. நெக்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணி இறங்கி போனார். ஆனால் மிஸ் பண்ணிட்டார். லைனை கனெக்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. 2 பால் டாட் போட்டிருக்காரு பேக் டு பேக். நெக்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பிச் பாலை நேராக அரைஞ்சிருக்காரு. வெளில போயிடுச்சு காற்றுல. அடுத்த 6 எடுத்து வர வடிவேலு வீரகுருக்காக. நெக்ஸ்ட் பால் நல்லா அடிச்சிருக்காரு கவர்ஸில். நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஒரு ரன்னு தள்ளி விட்டு எடுத்துருக்காங்க. 5th ஓவர் போட்ட எடிசன் கண்டினியூ பண்ணுறாரு. மொதல் பாலை கீப்பரை பீட் பண்ணி போயிட்டுருக்கு வேகமாக. 2 ரன் புஷ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போகலை. ஒய்டு +1 கிடச்சிருக்கு. கீப்பரை பீட் பண்ணிங்க. எடிசன் நல்லா தான் போடுவார். ஆனால் ஒய்டு போட்டார் இந்த பால். ஃபர்ஸ்ட் பால் பிட்ச்லேயே அடிச்சு விட்டார். ஆனால் போயிருக்கு ஸ்ட்ரைட்டில் நேராக. பொறுமையாக ஓடி சிங்கிள் எடுக்கிறாங்க. வடிவேல் இருந்தால் மேக்ஸிமைஸ் பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஓவர் எப்படி ஆடுறாருன்னு. அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். கை போயிருக்கு. ஒரு சிங்கிள் மறுபடியும். ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். எடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டர் அவர். ஆதன் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 2வது விக்கெட் தான் இது இருந்தாலும். நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் வந்தோடனே ஒரு புல் அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக்கில் 4 அடிச்சாருங்க. மொதல் பாலே 4 அடிச்சிருக்காரு. அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா பாலுமே இனிமேல். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. 6 பார்ப்போம். வெளில போயிடுச்சுங்க. வந்த மொதல் பால்லே 4, 2வது பாலே 6 அடிச்சிருக்காரு சதீஷ். நெக்ஸ்ட் பால் டைம் எடுத்து போகிறாரு. ஆனால் ஒய்டு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இது கேட்சான்னு பார்ப்போம். கை போயிடுச்சுங்க. சதீஷ் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. வீரகுருவுக்கு 3rd விக்கெட்டு லூஸ் ஆகுது. லாஸ்ட் ஓவர் போட நிதிஷ் வராரு. 35 டிஃபெண்ட் பண்ணணும். மொதல் பாலே பேக் ஆஃப் த ஹேண்ட் டெலிவரிங்க. நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அதே டெலிவரி தான். ஆனால் கேட்சான்னு பார்ப்போம். எடுத்துட்டாங்க. வடிவேல் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தார். ஃபினிஷ் பண்ண முடியல அவரால் கேமை. 35 அடிக்கணும். ஆனால் 4 பால் தான் இருக்கு. ஆனால் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இங்கே இருக்கார். பெரிய சைடுக்கு முயற்சி எடுப்பாரா பார்ப்போம். நல்லா அடித்து போட்டார். ஆனால் மிட் விக்கெட்டில் அழுத்தி அடிச்சுட்டு போகிறார். அதையுமே ஹார்ட் பிச் பாலை யூஸ் பண்ணலாம் பார்க்கல. நெக்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண சசி இறங்கி போனார். ஆனால் லைனை மிஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஒரு அழகாக போட்ட பால் தான். பாலில் போய் கனெக்ட் பண்ண முடியல. நல்ல வேரியேஷன் போட்டுட்ருக்கிறது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் ஒய்டு கொடுத்துருக்காரு அம்பையர். இன்னிங்ஸோட கடைசி பந்து. இதையும் அடிச்சிருக்காரு. ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. வெளில போகலை. மேட்சை வின் பண்ணுறாங்க. செங்கிலிப்பட்டி அருள் பாய்ஸ் நல்லா விளாண்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 ரன்னுங்கிற பெரிய டார்கெட்டை கொடுத்தாங்க. வீரகுருவால் அதை சேஸ் பண்ண முடியல.